அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா. பைதீஸ்வரன் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா. 29 வயசுல கைய கழுவிட்டானே. நேற்று மதியானம் 1 மணிக்கு எனக்கு தான் சார் எங்கள் பையன் மெசேஜ் பண்ணி விட்டான். அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா, நான் என்னால் இருக்க முடியலம்மா, என்னடி கேளுமா, என்னை டிக்கெட் போட்டு வர சொல்லுமான்னு எனக்கு தான் மெசேஜ் பண்ணி விட்டான். தம்பி தப்பான முடிவு எடுக்காதப்பா, பேசி தீர்த்துக்கலான்னு நான் சொன்னேன். 2 வேளை நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டான். திரும்பி நாங்கள் அனுப்பிவிட்டோம். அண்ணா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்தாண்ணே. தம்பி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாண்ணே, போய் பாருங்கண்ணே. 6:10 வரைக்கும் எங்கள் பையன் ஆன்லைனில் இருந்தவன் மறுபடியும் இல்லை. அவனுக்கு என் பிள்ளை செத்துருச்சுதா, என் பிள்ளை செத்துருச்சு, என் பிள்ளை செத்துருச்சுதா. அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா. பைதீஸ்வரன் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா. 29 வயசுல கைய கழுவிட்டானே. குடும்பத்துக்காக உழைக்கணும்னு போனானே, 10 வருட காதலே இளைஞனை கருவறுத்த சோகம். காவல் உதவி ஆய்வாளர் மிரட்டியதால் விபரீத முடிவெடுத்த காதலன். போராட்டத்தின் போது கதறி எழும் உறவினர்கள். என்ன நடந்தது விரிவாக காணலாம். மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய தலை ஞாயிறு மெயின் ரோட்டை சேர்ந்த சரத்குமார் அப்படின்றவரு கடந்த 5 ஆண்டுகளா குவைத் நாட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது. வெளிநாடு போறதுக்கு முன்னாடியே திருப்பங்கூர் பகுதியை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்ணை இவரை காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைதான் அந்த காதலி இப்போ வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ ஒருத்தரை காதலிப்பதா சொல்லி தன்னை நிராகரிப்பதாகவும், வாழ பிடிக்கல அப்படின்னு பெற்றோருக்கு மெசேஜ் போட்டுட்டு அவரு விபரீத முடிவெடுத்து தன்னை மாய்த்து கொண்டிருக்காராம். இதனால அந்த இளைஞனோட தந்தையும் தாயும் உறவினர்களும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்திருந்திருக்காங்க. 10 வருடமா தன்னை காதலிச்சுட்டு வந்த ஒரு பெண்மணி இப்போ திடீர்னு நான் உன்னை காதலிக்கல, எனக்கு அந்த எஸ்ஐ அதிகாரியை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னதாகவும், இதற்காக சரத்குமார் ஏற்கனவே இந்த பெண்ணிடம் கொடுத்து வைத்திருந்த 15 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்தோட சேர்த்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னும், நம்பிக்கை மோசடி செய்த சங்கீதா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அவங்க போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் குவைத் நாட்டுல இருந்து சரத்குமார் உடல் இப்ப சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு. அதை பார்த்து சரத்குமாரோட உடலை வச்சு ஒட்டுமொத்த ஊர் மக்களே இப்போ சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்குது. இது நமக்கு சரத்குமார் வீட்டுல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னுமே அந்த காதலியோட தரப்புல இருந்தும் எஸ்ஐயோட தரப்புல இருந்தும் எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கப்படல. அப்படி தெரிவிச்சால் மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க மணவாளன், சங்கீதா, இவங்களோட பையன் வந்து கடந்த 5 வருடமாக குவைத்தில் வந்து ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை வந்து ஒரு பொண்ணு வந்து 10 வருஷமாக லவ் பண்ணிச்சு. திருப்பங்கூரில் சங்கீதான்னு ஒரு பொண்ணு. இவன் லவ் பண்ண இவன் வந்து வீட்டுக்கே பணமே அனுப்புறதில்ல. எல்லா பணத்தையுமே தன்னை காதலிச்ச பொண்ணுக்கே பணத்தை ஃபுல்லாக அனுப்பியிருந்திருக்கான். இவங்க பயங்கர கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை போய் நிச்சயதார்த்தம் மாரி பண்ணி பூ பொட்டுலாம் வச்சு அவங்க தாய்மாமன் போய் வச்சுருக்காப்புல. இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இவனுக்கு ஃபோன் அடித்து ஒரு பைக்கு ஒன்று காணா போயிடுச்சு அவங்க வீட்டு வாசலில். அவன் தம்பியோட பைக்கு. அந்த பைக்கு காணா போனதை வந்து வைத்தீஸ்வரன் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்திருக்காங்க. அங்கே ஒரு எஸ்ஐ வந்து இதை வந்து டீல் பண்ணியிருக்காரு, இந்த பெட்டிஷனை வாங்கியிருந்திருக்காரு. அந்த பெட்டிஷன் வாங்க இந்த சம்பந்தமாக போயிட்டு வரும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த சங்கீதா, திருப்பங்கூர் சங்கீதாங்கிற பொண்ணுக்கும் தொடர்பு ஏற்படவும் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சுன்னு ஃபோன் அடித்து, நாங்கள் இந்தமாரி பெட்டிஷன் கொடுக்க போன சமயத்தில் இந்த எஸ்ஐயோட எங்களுக்கு தொடர்பாயிடுச்சு, இனிமேல் நம்ம 2 பேரும் லவ்வை முடிச்சுக்கோன்றிருக்கு. இவன் நம்பலையாம். இன்னும் நம்ம 10 வருஷமாக லவ் பண்ணோம், எப்படி வந்து இது மாதிரி பேசவே நம்பலையாம். இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு
ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ காமிச்சிருந்துருக்காங்க. காமிச்சோன்னு இந்த ஆள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சங்கீதா ஃபோன்லேருந்து இந்த பொண்ணை இந்த மாதிரி லவ் பண்ணுறதை விட்டு நான் வந்து அந்த பொண்ணை 6 மாதமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எஸ்ஐ 6 மாதமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுற மிரட்டி இருந்திருக்காரு. இவங்க மன உளைச்சல் ஆகி நேற்று இரவு ஒரு மணி அளவில் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மணவாளனுங்கிற வீட்டுக்கும் சங்கீதா வீட்டுக்கும் அங்கேயும் தகவல் வருது. பண்ணுது தூண்டிய மிரட்டி தூண்டிய எஸ்ஐயும் அந்த சங்கீதாவையும் சங்கீதா அம்மாவும் நேற்று ஏட்டி இப்படி பேசியிருந்திருக்காங்க. இதுமாரி என் பொண்ணை வந்து நீ இதோடு விட்டுரு, ஏன்னா உன்னோட நல்ல பையன் எங்களுக்கு கிடச்சிட்டான்ங்கிற மாதிரி அந்த அம்மாவும் ஏட்டி இப்படி பேசியிருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை நேற்று பண்ணிட்டான். ரொம்ப அந்த சரியான அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் 2 குடும்பத்துக்கும். அவன் இந்த மணவாளனுக்கும் ஒரே ஒத்த பையன், ரொம்ப ஏழை வந்து கூலி விவசாயி சேர்ந்தவங்க. ஒரு இதுக்கு புரோஜனம் தன் வாழ்க்கையே தன் மகனை நம்பி தான் இருந்துச்சு. அவங்க நல்ல அந்த தமிழக அரசு அந்த இசையும் அந்த சங்கீதாங்கிற பொண்ணையும் சங்கீதா அம்மாவுக்கும் வழக்கு தொடர்ந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். நேற்று மதியானம் 1 மணிக்கு எனக்கு தான் சார் எங்கள் பையன் மெசேஜ் பண்ணி விட்டான். எம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா, நான் என்னால் இருக்க முடியலம்மா, என்னடி கேளுமா, என்னை டிக்கெட்டு போட்டு வர சொல்லுமான்னு எனக்கு தான் மெசேஜ் பண்ணி விட்டான். தம்பி தப்பான முடிவு எடுக்காதப்பா, பேசி தீர்த்துக்கலான்னு நான் சொன்னேன். 2 வேளை நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டான். திரும்பி நாங்கள் அனுப்பிவிட்டோம். அண்ணன் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்தா அண்ணன் தம்பி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாண்ணே, போய் பாருங்க அண்ணன். 6:10 வரைக்கும் எங்கள் பையன் ஆன்லைனில் இருந்தவன் மறுபடியும் இல்லை. அந்த அண்ணன் போய் பார்த்ததுக்கு இல்லைண்ணே எனக்கு இருக்க பிடிக்கல, என்னை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க, நான் பணம் காசெல்லாம் கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேன், அவன் என்னை வேணான்ட்டான், என்னை டிக்கெட் போட்டு அனுப்பி விடுங்கன்றதுக்கு இன்றைக்கி 11 மணிக்கு எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி விட்றேன்னாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் அடித்தவங்க 11 மணிக்கு எனக்கு செத்துட்டான்னு செய்தி வந்துச்சு. நான் வந்து தான் எங்களுக்கு வந்தேன். என் பிள்ளை அவனுக்கு என் பிள்ளை செத்துருச்சு சார், என் பிள்ளை செத்துருச்சு சார். கைது செஞ்சா மட்டுமே பாடி எடுப்போம், எடுக்க மாட்டோம்.